அவேலா, எல்லோரும் வந்துவிட்டார்கள். எனவே ஆரம்பிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். நீ இது சரியில்லை. கடினமாக இருக்கும். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கின்றன போல. colors. சிறப்பாயிருக்கிறது. பெட்டி, இந்த குக்கீகள் உங்களுக்காக. ஒரு பிரச்சனை அல்ல. Ali Serke. The cookie and ice cream gu a for elen kro ing. The Nordkurke na eom volime teo perum. Chiprasuyanda yenadu sigi kayar. இப்போது கிரவம் முக்கியமான விஷயத்துக்கு நாம் போகிறோம். இதற்கு சாக்லேட் பால் மற்றும் கிரீம் தேவை. இந்த பொருட்களை கலக்குதல். நான் ரோபோட் என்பதன் அடிப்படையில் இது நல்லது. என் உடலில் நேரில் பொருத்திய கலவை எரிப்பு உண்டு. நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் ஆயத்தமாகிவிடும். சமைத்தது முடிந்தது. மீதான குக்கி பொடிகள் போட்டு நாங்கள் முடித்தோம். என்ன நடக்கிறது? பெட்டி, தீ குழந்தைகளுக்கான விளையாட்டு பியாருள் அல்ல. இது பாதுகாப்பானதல்ல. நான் உனக்கு உதவுவேன். ஓ, நன்றி ரோவன். நீ ஒரு நிஜ மாயாஜாலக்காரன். கை சேர்த்து கொடு. அடப்பாவியே, என் விரல்கள் அனைத்தும் ஒரு சாக்கெட்டில் இருந்தது போல. என் சாக்லேட் மிகவும் மணமாக உள்ளது. அதைவிட சிறப்பாகவும் உள்ளது. நாம் கொஞ்சம் எடுத்து குளிர்ச்சி படுத்த வேண்டும். என் ஃப்ரிட்ஜ் உதவும். முழுமையுடன் இருங்கள். என்னுடைய கலவையெல்லாம் தயாராகிவிட்டது. நாங்கள் அதை சிறப்பு மாறுதல்களில் ஊற்றி குச்சியில் உண்மையான பாப்சிகிள்கள் செய்ய வேண்டும். மாறுதல்கள் நிரம்பியவுடன் அனைத்தையும் உறைய வைக்க வேண்டும். நான் என் சிறப்பு உறைபத அச்சாரத்தை பயன்படுத்துவேன். இப்போது அதற்கு மேலாக சாக்லேட்டை ஊற்றுகிறேன். இது அதை அக்கோமே முழுமையாக்கும். சற்று அழகுபடுத்துவோம். அது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. அது உண்மையிலேயே ஓர் அற்புத படைப்பு. அது அழகாக இருக்கிறது. இதோ எனது ஐஸ்கிரீம் சொப்புகள். அதை சாக்லேட் சிரப்பால் அலங்கரிக்கிறேன். இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இதை முதலில் முயற்சி செய்கிறேன். அமைதி. மேலும் ஒரு கம்பு. இது மிகுந்த பொழுதுபோக்கும். இதை பாருங்க. இது என்ன பெரிய கான். ரொம்ப ருசியானது. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். பாருங்கள். எனக்கு அது பிடிக்கும். அது நல்லதா? அதை சுடுங்கள். மிகவும் ருசியானது. உலகின் சுவையான ஐஸ்கிரீம். Wang Churro, Seth, and Sean, Seth. உணவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போனுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள விளையாட்டை பாருங்கள். விளையாடி டோனட்ஸை சேகரித்து வெற்றியடையுங்கள். மல்டிடு சார்ட் விளையாட்டை கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் பதிவிறக்குங்கள். எனக்கு என்னுடைய விருப்பமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஹோரே, இது எளிது. Yen Cyril Sangsu, Price Royally. அது என்ன? உங்களுக்கு தெரியவில்லையா? வாசம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்குகள் முதலில் உரிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு கருவி உண்டு என்னிடம். அதை பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். இப்பொழுது தோல் உரித்த பட்டாளங்களை எடுத்து ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக வெட்டுகின்றோம். எல்லாமும் வெட்டின பிறகு ஒரு சிறிய தட்டில் இவற்றை எண்ணெயில் வைப்போம். சூடான எண்ணெயில். நீ புரிந்து கொள்கிறாயா? நான் இருக்கு. When she wanted to, ela era bom.
Oh, Sam sorry straight to me. Incobo probably is their way free. அவன் கொஞ்சம் வார்த்தையாக இருக்கிறான். சரி, நான் தான் இப்போது. முதலில் எனக்கு எண்ணெய் வேண்டும். ஆனால் அது பாய்வதே இல்லை. இப்போது பெரிய ஆச்சரியம். இது வேலை செய்யவில்லை. நான் ஆலு விரட்ட முடியவில்லை. வாயினில் யாரும் கருகுவதற்கு முன் அதை மூடிவிடுகிறேன். ஆஹா, அதை பார். Unfairy French fries and so they are eclati. போகலாம். திஃபானிலே உருளைக்கிழங்குகளை வைப்பது. தோலை உரிக்கிறோம். துண்டுகளை வெறும் எண்ணெயில் தயார் செய்கிறோம். If her girl is your African or Yanking, so aim we soon. அப்படியா? நான் என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீங்க. பரவாயில்ல. நான் சாஸ் டெலிவரிக்காக அழைக்கிறேன். அது உண்மையான ரயிலா? அது மிகவும் குளிர்ந்து இருக்கு. பெட்டி, என்னை நினைக்கிறேன். நீ ஏதோ மறந்து விட்டாய். பார்க்கும்போது எல்லாமே கருகி விட்டது. என்ன செய்ய வேண்டும்? இந்த பட்டாணிகள் குளிர்ச்சியாக உள்ளன. எவ்வளவு சூடு! சட்டம் பழுதுபட்டவன் மாதிரிதான். இத்தனை சாதாரணமான பணியையும் நான் செய்ய முடியல. கண்டிப்பாக நான் தோல்வி அடைவேன். அதுவே உள்ளதான். நான் பழைய சாஸ்திரையிலா நம்ப முடியலனே. அப்பனே, நான் இதுக்காகமிருந்து வரும் வாசனை மிக மோசம். நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். மற்றும் இது சுவாரஸ்யமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கு. இப்போ ரயிலுக்கு நேரம். அரும்பலம் ஃப்ரைஸ் மற்றும் சாஸ்கள் மிக இனிப்பாக இருக்கின்றது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன். அதுதான் வெற்றியாளர். பழமையான உருவாட்சி மிக சிறந்தது. ஹூரே! இப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும். பணி தெளிவாக உள்ளது. நம்ம இதை பையலாமா? நான் ஒரு அன்னாசி பழத்தை பயன்படுத்துவேன். அடிப்பகுதியை எடுத்துவிட்டு அதில் ஒரு பிளண்டர் வைக்கலாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடலாம். இப்போது என் சர்ஃபஸை சரசுவேன். நிறைய சருஃப்கள். முடிவெடுக்கி கஷ்டம். சாக்லேட் சென்சேசே the end cocktailக்கு மைசனேஜ். வைசதைய ஒரு சருவியின் உதவியுடன் கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சில உணவு வண்ணம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமானவங்க. ஹாஹா. எங்கள் அன்னாசி பழத்தை எடுத்து எல்லாவற்றையும் கண்ணாடியிலே ஊற்றுகிறோம். இந்த நிறத்தை பாருங்கள். ஒரு நீளமான குழல் நான் சேர்த்து முடித்து விடுகிறோம். என்னிடம் முழு பாலம்சம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. ஒரு கலக்கி பயன்பட வேண்டும். சொந்த பாணியில் சிறப்பாக செயல்படுவோம். களின் வாசனை. ஆமாங்க, எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போது வேகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்ன பேச்சு நண்பர்களே? நீங்க குபீர்த்துக் கொள்கிறீர்கள். என்ன? நன்றி ராபின், என்னை காப்பாற்றினாய். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம். அண்ணாம், கிரீம் தேவை. இது பிடிக்கவில்லை. இப்போது மிகச் சிறப்பாக இருக்கிறது. முட்டாள். அறை அற்புதமாக உள்ளது. இப்ப செஃப் உங்கள் கண்மையை காக்டெயிலை அப்படியே மாறிஸ்டுவின் கற்றுத் தருவார். ஜெலமர்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் சரி. ஒரு சிறப்பு கண்ணாடியில் கலந்து விடப்பட்டுள்ளது. இந்தியா, நாம் ஒரு ஸ்லஷியை பெற்றுள்ளோம். அது ஒரு கண்ணாடியிலே வச்சிடுவோம்.
இப்போது அடுத்த சோடா இன்னொன்று. அடுக்கு அடுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. அடியே ஆக்கி முடிஞ்சது. எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. நான் நீல காக்டெயிலை தொடங்குகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தது. வாவ், அதை பாருங்கள், அது ஒரு உண்மையான வானவில். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். செல்லமே, மாட்டேன். அது சாதம்தான். அதை குடிக்க முடியாது. அதை நான் விரும்பவில்லை. அது மிகப்பெரிய வைன், மிகவும் சுவையாக உள்ளது. அதேதான் வெற்றி. நான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். சமையல் சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் எனக்கு M&M கேக் வேண்டும். நீங்கள் தயாரா? ஓ, இதோ பார்க்கலாம். இது முற்றிலும் சிறந்தது. பாருங்கள், நான் அவற்றை நிறம் வாரியாக பிரித்துள்ளேன். நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. இப்போது மேலடுக்கு. நான் இதற்கு ஒரு இதய வடிவத்தை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் பேத்திக்காக எதுவும் செய்வேன். முழு ஜாரையும் ஊற்றுவேன். மேலா பக்கத்தில் பிரகாசமான டிராஜீஸ் வைப்பது அல்லது அது எதுவோ அதை உயர்த்தி. ஓ, அது அழகாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. இது காதலுடன் செய்யப்பட்டது. அற்புதம். வாவ், அது நல்லது. ஆனால் இது ஏன் முறை? எனக்கு பபிள் கம் இருக்கிறது. அந்த கோடுகளை பாருங்கோ. அது கேக்கில் அழகாக இருக்கும். வாவ், அடுத்து என்ன இருக்கிறது? நிச்சயமாக சாக்லேட். ஓ, ஆம், காத்திரு. இது பைத்தியம். ஓ, பாட்டி, மிகவும் நன்றி. இது ருசியாக இருக்கிறது. நான் ஒரு பட்டாம்பூச்சி செய்தேன். ஒழியாத மோலே வைக்கிறோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, ஆம், இன்னும் சில சுவையானவை. சரியானது. பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் சிறந்த கேக். மேலும் சுவையான M&M களை சேர்க்கிறேன். ஓ, ஆம், ஒரு கலைப்பணியை உருவாக்குகிறேன். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? எனக்கு தெரியும், ஒரு மாஸ்டர் பீஸ். இருக்கும். வாவ், எவ்வளவு அழகான கேக்குகள். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. சுவையான M&M's. ஹூம், கேக் பற்றி என்ன? இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது. அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இந்த அழகான இதயத்தை பாருங்கள். இதிலிருந்து தொடங்குவேன். நம்ப முடியாதது. கேக் எப்படி இருக்கிறது? ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர். இப்போது பட்டாம்பூச்சி. ஓ, வாவ், எல்லாமே சாப்பிடக்கூடியது. பட்டாம்பூச்சி தானே, மிகவும் சுவையாக இருக்கிறது.
இப்போது கேக் சாப்பிட நேரம். இது மிகவும் ருசியாக தெரிகிறது, மேலும் இது சுவையாக உள்ளது. வெற்றியாளர் யார் என்றால் ஆஹா, ஆம், நான் நன்றாக செய்தேன். இப்போது எனக்கு பார்பி பாணி கேக் வேண்டும். சரி பேத்தி, இதை செய்யலாம். மார்ஷ்மெல்லோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவை மிகவும் மென்மையானவை. அதை பாருங்கள். சரி, சில மார்ஷ்மெல்லோஸ்களை ஒட்டுகிறேன். ஓ அப்படியா? என்ன பிரச்சனை? நுடல்லா, எல்லாருக்கும் அது பிடிக்கும். இப்போது மார்ஷ்மெல்லோஸ். இது வேலை செய்யுமா? ஆம், இது சிறந்தது. அதை பாருங்கள். முடிந்து விட்டதா? எனக்கு இன்னும் சில இருக்கின்றன. ஏம், எனதுதை எடுத்துக்கொள். சரியானது. நன்றாக. நான் எனதிலிருந்து தொடர்கிறேன். இங்கே மார்ஷ்மெல்லோக்கள். இப்போது இதயங்கள். இனிப்பு உடை தயார். பாருங்கள். எனக்கு கை உரைகள் தேவைப்படும். மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறேன். கொஞ்சம் பச்சை நிறம் சேர்க்கிறேன். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குகிறேன். என் பச்சை மாவு தயாராக உள்ளது. உருளும் கம்பியின் உதவியுடன் அதை உருட்டுகிறேன். பொம்மைக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன். இப்போது நாங்கள் அதை முழுமையாக செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. சில பூக்கள். ஆம், இன்னொரு மாஸ்டர் பீஸ். எங்கள் கேக்குகளை சுவைக்க தயாரா? வாவ், அழகாக இருக்கிறது. நான் இதை செஃபிடம் இருந்து தொடங்குவேன். மார்ஷ்மெல்லோ சுவை மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது இதை. இது நம்ப முடியாதது. சுவையாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக டைலரின் கேக். வாவ், எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் யார் வெற்றியாளர்? அது கடினம். அருமை. எனக்கு தெரியும் பாட்டி. நன்றி பேத்தி. முடிவாக ஒரு சாக்லேட் ஸ்டிக் கேக். நீ எனக்காக அதை செய்வாயா? மிகவும் சரி. இந்த சாக்லேட் குச்சிகள் அற்புதமாக இருக்கின்றன. வாருங்கள் பாட்டி. உங்களிடம் இருந்து ஆயுதம் பறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு நகைச்சுவை. சுரேஷ், நான் கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறேன். அதன் சுற்றிலும் இளஞ்சிவப்பு குச்சிகள். இப்போது இனிப்பு தூவல்கள் நேரம். இந்த சுற்றை நான் வெல்ல வேண்டும். அதிகமாக. அதுவே சிறந்தது. ஆமா, சரியானது. மற்றும் ஒரு விழா. இது ஒரு பரிசு போல. பாட்டி மரம். கொஞ்சம் காத்திரு சார். நான் முழு கேக்கையும் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நல்லது. அந்த குச்சிகள் சிறியதாக இருக்க வேண்டும்.
மிகவும் மோசமா இல்ல நடுவில சில துகள்கள் மற்றும் சாக்லேட் முட்டைகள். இந்த கேக் பறவைகளுக்கான உண்மையான கூடு போல தெரியுது. அழகாக இருக்கிறது. கைகள் விலக்கி. இது உன்முறை செல்லம். நான் கேக்கின் மேல் பகுதியை அலங்கரிக்க பேஸ்ட்ரி பையை பயன்படுத்த போகிறேன். நான் சாக்லேட் கிரீமை பயன்படுத்தி அதை பக்கங்களில் சேர்க்கிறேன். ரொம்ப மோசமில்ல. சாக்லேட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு முள்ளம்பன்றி முகம். அருமை. அவன் அசாதாரணமாக. சாக்லேட் முள்ளம்பன்றி தயாராக உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாவ், நம்ப முடியாதது. நான் முதலில் எலுமிச்சை பழத்துடன் தொடங்குகிறேன். ருசியானது. இது மிகவும் நல்லது சகோதரா. அடுத்தது இந்த கூடு வடிவ கேக். ஓ, இது முழுமையான மகிழ்ச்சி. ருசியானது. முடிவில் ஒரு பரிசு கேக். வாவ், நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் பிங்க் சாக்லேட் குச்சிகள் இருக்கின்றன. கேக்கும் ருசியாக இருக்கிறது. நான் அறிவிக்கிறேன், இதுவே வெற்றியாளர். எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான பர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா,
இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a faggot. அல்லது ஆடுவேனா யாக்கு? ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீஸை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். நன்றி. சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். நல்லா இருக்குது. என்ன ஒரு சிம்பு பால் போதல்.
நாம் எங்க கலவைகளை உள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. ஏய், இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமாய் இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றதே. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது அதாவது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்ல, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இதை ஒன்றாகவே செய்யலாம். சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது ரொம்ப காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும் மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம்.
வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா, பேசியது சாக்லேட். நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்னு இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால் ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்னு இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா, வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். நீ ஏழை இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா? அருமை. பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. அமிர்ஸ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உனக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டனிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ காப்பாத்து. பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம்.
உஃப், மீன். அது 3ஆ? என இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே, இது மீனாஷ். பரவாயில்லை, அது ஒன்றுக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramperle. De Welgerke. Ai, aviliede Ponsels aan Frapsel. Dat al 3 year so. I'm the Archuano 1,10. Oh, அது பிய சிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும் மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறிக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சியளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைவ வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் ஒன்று கூட டாலர் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. En duurder record for Gerswitro Ontario Werelers. Transmax Zaira America Dollar Kersu Dancil Zairas. The Russian that keep its Schwarzes in outfit. So let's start with that. But you dance and do. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை ஆட்சியில் வைத்து விடுகிறோம்.
சாக்லேட் கட்டிகளை பரப்பவும் இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers Rewards Chocolate is for the King is. Word and sure of Leishla is Sudat Showisi and Slay the Philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே ராஜரிக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். அண்ட் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்த்துப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after stragged put out fruity. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது?
இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஜனமேற்றது உண்மை சுவையேஞ்ச பிற கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க பச்ச ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும் பிஸ்கட் சாக்லேட் நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன் 5 வினாடிகள் அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா குளிராக சேஃப் வர்றார் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு முதல்வதை முயற்சிக்கலாம் ரொம்ப ருசி இரண்டாவது ஒன்று அருமை மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை மேக்ஸ் நீங்க நல்லாக பண்ணீங்க நன்றி சேஃப் ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ ஐயோ நான் இதை பொறுக்கவே விரும்பல ஜெயின் நீங்கள் செய்ய வேண்டும் இது உண்மையில் ருசியாக உள்ளது சரி நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால் ஓ செஃப் அது என்ன நீ என்ன பண்ணிருக்கோ அப்படின்னு பார்க்கலாம் அலெக்ஸ் மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன அற்புதம் அந்த டியூனை பாருங்கள் காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது நல்லாகவே செய்துவிட்டார் நீங்கள் சீரியஸா ஆம் நான் 2வது வெற்றி நண்பர்களே என்னை பற்றி கொள்ள வேண்டாம் என்ன இல்லை எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா இது சாமானியமானது இல்லை இப்போது நான் 100 இருக்கிறேன் மோசமானது இல்லை எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது என்னிடம் $1000 இருக்கிறது வாவ் இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை ஓ வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும் ஆனால் நான் மறந்து போனேன் எங்கே இருக்கின்றது முட்டை இல்லை முட்டை எங்கே சரி இதுவே தான் ஒரே ஒண்ணுதான் ஆமா சரி அதை உடைக்கும் இது ரொம்ப அருவருப்பா இருக்குது அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது ஆனால் சரி அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு போருங்கள் நான் அடியோசையில உடைத்து விட்டேன் முடியாது வானலியில் தீ உள்ளது ஓ அதை எப்படி அணைக்குவது ஓ இல்லை இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ நான் அதை உடனே அணைக்க வேண்டும் $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன் இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம் சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம் நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன் இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும் நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம் அதை பிளேட்ல வைக்கலாமா அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர் ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் சரி இதை முயற்சிப்போம் ஆனால் இதை சாப்பிட முடியாது இது எரிந்து விட்டது என்ன இருக்கிறது அங்கே அது வெறுக்கத்தக்கது எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள் ஜேன் நீ என்ன செய்தாய் சரி இது அழகாக இருக்கிறது இதை முயற்சிப்போம் சுவையானது பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம் இல்லைங்க அன்றி செப் நான் முயற்சி செய்தேன் சரி நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம் எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும் அருமையாக தெரிகிறது நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார் எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது Right, Zarin Brady was just right. Alex, what about it? $1 for the Red League. வா அருமை அவர் திரும்பி வந்தாரா ஆனால் எப்படி நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன் நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன் பத்தவை இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நிறுத்து அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார் நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன் சரி நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம் அருமை நான் எங்கே ஆரம்பிப்பது எனக்கு ஒரு கேக் வேண்டும் உள்ளே திரவம் நிரப்பத்துடன் எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது கேக் செய்ய தொடங்குகிறேன் கேக்கிற்கு மேல் கிரீமினை பிழிகிறேன் ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன் நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும்
இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். அரே! இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து பிடிக்க. ஓ, இந்த கேக் நாசமாயிருக்கும் போது என்னிடம் வந்திருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான். அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ்! எனது கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே. கார்ன் தானியங்களை பானிலில் வாரி. ஓ, நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. வூஃப் வூஃப். இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி. ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி, என்ன செம்ம இனிமை. பெரிய பார்னி. நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் ஊறுக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோள கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன். சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன? உண்மையிலேயே
ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும், நான் பொற்கடலை மேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள், ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி வேண்டி எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி மகிழ்ச்சியாயிருந்து நினைச்சி. என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். நாங்கள் பழகியது. அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது. உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃப்கரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது, அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும். அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது. மேல் ஒரு பர்கர் இருக்கிறது. காக்டெயில் ருசியாக இருக்கிறது. ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ, வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து